இந்த வீடியோவில் ஜெயம் ரவி அவர்கள் நடித்த 25வது படமான பூமி திரைப்படத்தினுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். என்னடா இது கடைசியில நீங்களும் மூவி ரிவ்யூ பண்ண வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. தற்சார்பு வாழ்க்கைக்கு மிகவும் முதன்மையானது விவசாயம். அந்த விவசாயத்தை பத்தி இந்த திரைப்படம் ரொம்ப டீடைல்டா பேசியிருக்காங்க. அந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுகள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த தீர்வுகள் அனைத்தும் சாத்தியம் தானா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபு பேசுறேன். வெல்கம் டு தற்சார்பு உள்ளூர்மயமாக்கல். இந்த படத்துல தொழிற்சாலைகள் சார்ந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக விவசாயம் சார்ந்த ஒரு கார்பரேட் கம்பெனியை படத்தோட நாயகன் உருவாக்குறாரு. நீங்க கேட்கலாம், ரெண்டுமே கார்பரேட் கம்பெனி தானே, இது ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசம், என்ன காரணத்தினால இப்படி உருவாக்குறாங்க, இதனால யாருக்கு என்ன லாபம், இந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோவோட கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப விவசாயத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை தண்ணீர் பற்றாக்குறை. இந்த தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்கு இந்த படத்துல என்ன மாதிரியான ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் செய்யாம இருக்கிறதுனாலதான் இந்த தண்ணீர் பற்றாக்குறை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த தீர்வு சாத்தியம் தானா அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். பொதுவாகவே ஒரு இடத்துல விவசாயம் செய்யும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய நீரை நிலத்துக்கு உள்ள அனுப்புற வேலையை பார்க்கும். இதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் வளம் பெருகும், நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்கும். பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடம் பசுமையா இருக்கோ அந்த இடத்துல நீர் ஆதாரம் அதிகமா இருக்கும். அதனால வறண்ட பகுதியா இருக்கிற இடத்துல நீர் ஆதாரம் ரொம்ப கம்மியாவே இருக்கும். இந்த படத்துல சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு தீர்வு நிச்சயமா உண்மையான ஒண்ணுதான், சாத்தியமான ஒண்ணுதான். அடுத்ததாக விதைகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பயன்படுத்துற ஹைபிரிட் விதைகளா இருக்கட்டும், இல்ல பசுமை புரட்சிக்கு அப்புறம் வந்த விதைகளா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே செயற்கை உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் நீராதாரமும் ரொம்ப அளவுக்கு அதிகமா பயன்படுத்த வேண்டியது இருக்கு. இந்த பிரச்சனைகள் தான் விவசாயிகளுக்கு ரொம்ப அதிகமா செலவாகுது. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கறது இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாயம் இன்னும் வியாபாரமாகாத இடங்களான அடர்ந்த காட்டுப்பகுதிகளையும் மலைப்பிரதேசங்கள்லையும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க அந்த வீரிய விதைகளை வாங்கினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதாவது நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாட்டினுடைய சாணத்தை பயன்படுத்தலாம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள், மண்புழு உரங்கள், இதை மட்டுமே பயன்படுத்தி நீங்க உங்களுடைய விவசாயத்துல ரொம்ப லாபம் பார்க்கலாம். சத்துள்ள தானியங்கள், அரிசி, கரும்பு, இதெல்லாம் எந்த விதமான சத்து குறைபாடும் இல்லாம நம்மளுடைய தானியங்களை நம்ம உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க விதைகளை எங்கிருந்து கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா, கோயில்ல இருக்கக்கூடிய கோபுர கலசங்கள்ல இருந்து விதைகளை எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாத்தியம் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 100 வருஷமா எந்தெந்த கோயில்கள்ல கும்பாபிஷேகம் பண்ணாம இருக்காங்களோ அந்த கோயில் கோபுர கலசங்கள்ல அந்த விதைகள் அப்படியே தான் இருக்கும். அந்த விதைகளை எடுத்து அதை சரியா விதை நேர்த்தி பண்ணி அதை நம்ம பயன்படுத்தும் போது அந்த விதைகள் நல்ல ஒரு தாவரங்களா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விதை நேர்த்தி எப்படி பண்றதுங்கிறத நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா படத்தினுடைய மிக முக்கியமான கான்செப்டான கார்பரேட் வெர்சஸ் கார்பரேட் அப்படிங்கிற கான்செப்ட் என்னங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த படத்துல தொழிற்சாலைகள் சார்ந்த கார்பரேட் கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு ஒருத்தர். அவருக்கு எதிராக விவசாயம் சார்ந்த கார்பரேட் கம்பெனி நாயகன் உருவாக்குறாரு. இது ஏன் உருவாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழிற்சாலைகள் சார்ந்த கார்பரேட் கம்பெனில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நீர் வளங்களை எடுத்து அவங்க அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க. இதனால நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நீர் வளங்கள் ரொம்பவே குறையுது. அது இல்லாம அவங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மலையில இருக்கிற கற்களை எடுத்து பயன்படுத்துறாங்க. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுத்து பயன்படுத்தி அதன் மூலியமா அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க உருவாக்குறாங்க. நம்ம நாட்டுக்கு டாக்ஸும் கட்டுறாங்க, நம்ம நாட்டுல நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்குறாங்க. நம்ம அந்த கார்பரேட் கம்பெனில வாங்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது நாம உழைக்கிற உழைப்புக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய நாட்டுல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் மறைமுகமா கொடுத்துட்டு அதற்காகவும் தான் அந்த சம்பளத்தை நம்ம வாங்கிக்கிறோம் அப்படிங்கறது இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, ரொம்ப டீடைல்டா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதிராக இந்த படத்தோட நாயகன் விவசாயம் சார்ந்த கார்பரேட் கம்பெனியை உருவாக்குறாரு. இந்த கார்பரேட் கம்பெனி உருவாக்குவது சாத்தியம் தானா அப்படிங்கறத பார்ப்போம். இந்த படத்தோட நாயகன் நிறைய இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளோட இணைந்து தமிழன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை துவங்குறாரு. இந்த நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை விவசாயம், வீரிய விதைகள், அதாவது பசுமை புரட்சிக்கு முன்னாடி இருந்த விதைகளை மட்டுமே பயன்படுத்தி இயற்கையான முறையில விவசாயம் பண்றாங்க. அதன் பிறகு நிறைய தன்னார்வலர்கள் இந்த தமிழன் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துல வந்து இணையறாங்க. இந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் சில பல காரணங்களால அவங்களுடைய ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்க கார்பரேட் கம்பெனில இருந்து வேலையை விட்டு நிறுத்தப்படுகிறார்கள். இந்த காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நிறுவனத்துல இணைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இந்த நிறுவனத்துல அவங்க இணையறாங்க. இப்போ அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த படத்தினுடைய நாயகன் தள்ளப்படுறாரு. இவங்களுக்கான சம்பளத்தை எங்கிருந்து கொடுக்கறாரு, அதை எப்படி கலெக்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய உள்ளூர் நிறுவனங்களான ஹோட்டல்ஸ், ஸ்வீட் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள், பால் பொருட்கள் பேஸ்டு
ப்ராடக்ட் உற்பத்தி பண்றவங்க, ட்ரெஸ் மெட்டீரியல் உற்பத்தி பண்றவங்க, இவங்க கூட ஒரு டீலிங் போடுறாரு. அதாவது உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்கு சப்ளை பண்றோம், அதுக்கு பதிலா நீங்க எங்களுக்கு பொருளாதார ரீதியா உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் இதுக்கு சம்மதிச்சு இவங்களுடைய பொருளாதார தேவையை அவங்க கொடுக்கறதுக்கு முன் வராங்க. இதன் பிறகு இவங்க உற்பத்தி பண்ணிய இந்த உணவு தானிய பொருட்கள் எல்லாத்தையும் இவங்க சொன்ன மாதிரி லோக்கல்ல இருக்கக்கூடிய உணவு நிறுவனங்களுக்கு சப்ளை பண்றாங்க. இதுல சில பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் கம்பெனி பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இந்த படத்தினுடைய நாயகன் முறியடிச்சிடுறாங்க. இப்போ இந்த படத்தினுடைய கான்செப்ட் ஒரு 100 அல்லது ஒரு 200 விவசாயிகள் இணைஞ்சு ஒரு நிறுவனமா செயல்படும் போது நிச்சயமா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் சாத்தியம்தான். இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை ஜெயம் ரவி அவர்கள் சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. அதுவும் அவருடைய 25வது படமா இந்த திரைப்படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நடிச்சதுக்காக ஜெயம் ரவி அவர்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தினுடைய டைரக்டர் லக்ஷ்மண் அவர்களுக்கும் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் சுஜாதா விஜயகுமார் அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.